Hello friends, welcome to my channel. Hello Priya. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ 65ங்க. இது வந்து சிக்கன் 65க்கு ஈக்குவலா இருக்குங்க இந்த டேஸ்ட். வெளிய நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்க எல்லா ரைசஸ்க்கும் காம்பினேஷனா வச்சும் சாப்பிடலாம். இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வந்து இது மாதிரி தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம வந்து இதை 65 டைப்பில் போட போகிறதுனால அதை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நடுவில் இது ஒரு கட் பண்ணிவிட்டு, இது 65 டைப்புங்கனால கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க பீசஸ்ஸு. இப்படி கட் பண்ணிக்கணும். பெருசாக கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நம்ம சிக்கன் 65 போடுற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த தடிமனில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65 டைப்பில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இந்த மாதிரி சைஸில் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அரை வேக்காடு நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோங்க. ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் மசாலாலாம் நம்ம பரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா உருளைக்கிழங்கு நம்ம கட் பண்ணது எல்லாத்தையுமே அதில் போட்டு ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து மசாலாலாம் பரட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு 50% இப்போ வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்காக கட் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பரட்டுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன். இது நல்ல கலர் கொடுக்குங்க. பட் அவ்வளோவா அதில் காரம் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும், அரிசி மாவு 1 ஸ்பூன், மைதா மாவு 1 ஸ்பூன். மைதா வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசி மாவே வந்து கூட ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லேசாக தண்ணி தொளிச்சு இப்போ நம்ம அதை லைட்டாக பரட்ட போகிறோம். ரொம்ப ஊற்றிடக்கூடாதுங்க. இது மாதிரி கையில் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக தெளிச்சுட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம இது மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கா போட போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். ஏன்னா போடும்போது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லை போட்டதும் கருகிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருளைக்கிழங்கா போட்டுக்கலாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. சிக்கன் 65 டேஸ்ட்டில் இருக்கும். அந்த லெவலில் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுக்கலாங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டம்ப் பண்ணாமல் இது மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக வருங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 50% குக் பண்ணிட்டோம். ஸோ உள்ள உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க. மிச்சம் 50% நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா குக் ஆகிடுங்க. இதை அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா பொறுமையாக மசாலாலாம் பிரியாமல் எவ்வளோ அழகாக உருளைக்கிழங்குல ஊற்றி
பார்க்கறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே அதே மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரைஸஸோட கூட வெரைட்டி ரைஸஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெலாம் கூட இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ஸோ இது நல்லா வெளியே நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா சூப்பரான பொட்டேட்டோ 65 ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் இது ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால். ஸோ பாருங்கள் இப்போ நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். வெளியே நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான பொட்டேட்டோ 65 ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் 65 டேஸ்ட்லேயே இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.